மீண்டுமாய் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2வது பகுதி ஆலய சுத்திகரிப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவாலயம் இயேசு எப்படியாக சுத்திகரித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து. இது பாகம் 7வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். சரி, 7வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இது ஆலய சுத்திகரிப்பு அதிகாரம் 2வது அதிகாரம் 13 25 வரை உள்ள வசனங்களில ஆலயம் சுத்திகரிப்பு. கடந்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் எடுத்தேன். இங்க எருசலேம் இஸ்ரவேலுடைய நாட்களில இஸ்ரவேல் தேசம் எப்படியாக இருப்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முக்கியமாக நீங்க எருசலேம் பட்டணம் அங்க இருக்கு, யூதேயாவில் எருசலேம் இங்க இருக்கிறது. ஆனால் இயேசு அதிகமாக ஊழியம் செய்தப்பட்ட இடங்கள் கலிலேயா, நாசரேத்து, கப்பர்நகும், இந்த கலிலேயா கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமாக ஊழியம் செய்தார். எருசலேமுக்கு வந்ததை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 புத்தகங்களும் ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் யோவான் தான் அவர் எருசலேம்ல செய்த ஊழியத்தை நல்ல தெள்ள தெளிவாக காண்பிக்கிறதை பார்க்கலாம். அப்போ இந்த சமாரியா ஊரை தாண்டி தான் இந்த எருசலேமுக்கு வர வேண்டும். அந்த காரியங்களை வரும் நாட்கள்ல விவரமா படிப்போம். எருசலேமுக்கு எதுக்கு இந்த நாள்ல பார்க்க போறோம்னா, எருசலேம் தேவாலயத்துல பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறதை குறித்து நாம் படிக்க போகிறோம். அப்போ 12 வசனங்கள் கானாவூர் திருமண வீட்டில் நடந்த அற்புதம், 1வது அற்புதத்தை குறித்து பார்த்தோம். 2வது 13 25 வரை தேவனின் வீட்டை குறித்து கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியம். இன்னொரு இடத்துல டெம்பிள் கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் என்று சொல்வார்கள், தேவாலய சுத்திகரிப்பு. முதல்ல வாசிக்கிறேன். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பஸ்கா பண்டிகை ஒரு முக்கியமான பங்கு. யூதருடைய பண்டிகைகள் 7 பண்டிகைகளில ஒரு முக்கியமான பண்டிகை பஸ்கா பண்டிகை. இதுல எல்லாம் 15 வயதுக்கு மைல் சுற்றளவு உள்ள பகுதியில் உள்ளவர்கள் கட்டாயம் ஆண் மக்கள் எல்லாரும் வருடத்துல 3 முறை எருசலேமுக்கு வர வேண்டும். ஆனா பின்னாட்களில சுற்றி மத்திய தர கடலை சுற்றி உள்ள இடங்களிலிருந்து எல்லாரும் இங்க வருவார்கள். அதனாலதான் லூக்கா 2:41 சொல்லப்படுது, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போவது புதிதாய் ஒரு காரியம் அல்ல. வருடந்தோறும் போகிற வழக்கம் போல போகிறவர், ஆலயத்துல 12 வயதுல உட்கார்ந்து பெரிய பெரிய வேதபாரர்களுக்கெல்லாம் போதனை பண்ணியவர். அதனால இவருக்கு அதை குறித்து நன்றாக தெரியும், எருசலேம் தேவாலயத்தை குறித்து. 2வது தொடர்ந்து நம்ம வாசிக்க போனோம்னால், பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் பஸ்கா பண்டிகை குறித்து இந்த யோவான் 11:55 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னே பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். நிறைய பேர் எல்லா இடங்கள்ல இருந்து போவார்கள். இதுதான் இந்த 7 பண்டிகைகளை குறித்து போன வாரம் எடுத்தேன். இந்த 7 பண்டிகையில முக்கியமான பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை அல்லது பஸ்கா பண்டிகை. இந்த நடுவில் உள்ளது பெந்தேகோஸ்தே பண்டிகை. 7வது மாதத்துல கொண்டாடப்படுகிறது கூடார பண்டிகை. பொதுவாக சொல்வார்கள். இந்த கூடார பண்டிகை ஒரு முக்கியமான, இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள். இந்த நாள்ல சந்தோஷமாய் கொண்டாடுவார்கள். இந்த 3 பண்டிகைகளும் இந்த 3 காலகட்டத்திற்குள்ள அமையும். 1ஆம் மாதம், 3ஆம் மாதம், 7ஆம் மாதம்
கிட்டத்தட்ட 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ஜனங்கள் கூடுவார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பயங்கர கூட்டமா இருக்கும். மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாம் அங்கே கூடி வருவார்கள். எந்த 1ஆம் மாதத்துல 3 பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாப்பு பண்டிகை, முதற்கனி. 7 வாரங்களுக்கு பிற்பாடு பெந்தேகோஸ்து பண்டிகை, 50வது நாள் கொண்டாடுகிற பண்டிகை. அப்புறம் புது வருட எக்காலம், பாவ நிவர்த்தி நாள், கூடார பண்டிகை. இதுலதான் இயர் ஆஃப் ஜூபிலி இதெல்லாம் வருகிறது. பூரியம் பண்டிகை இதற்கு பின்பாக வரும். இது முடிந்தது, எல்லா ஜனங்களும் வருவார்கள். அதையும் பார்த்தோம். மத்திய தரைக்கடலை விட்டு சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வருவார்கள். அவர்கள் வரும் பொழுது அவங்ககிட்ட இருக்கிற காயின்ஸ் எல்லாமே அந்தந்த ஊர்ல உள்ள மணி தான் கொண்டு வருவாங்க. இப்ப இந்தியாவில இருந்து நம்ம இந்தியன் ருபீஸ், இங்க இருந்து திர்ஹாம்ஸ், ரியால்ஸ், அந்தந்த ஊர்ல உள்ளவங்க அங்கங்க உள்ள காசை கொண்டு வந்து டெம்பிள் ட்ரெஷர்ல வந்து கன்வெர்ட் பண்ணுவார்கள். இந்த ஜனங்கள் என்ன நோக்கத்தோடு வருகிறாங்க? தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும், பலி செலுத்த வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட அங்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் புனித பயணம். இட்ஸ் a pilgrimage festival. 3 காலகட்டங்களில் நடக்கிறது புனித பண்டிகை. நம்ம ஊர்ல கூட புனித பண்டிகைகள்லாம் போவாங்க. சோ இந்த புனித பண்டிகைகளுக்காக எல்லா ஜனங்களும் இங்க ஒரு எக்ஸைட்டடா வருவாங்க. வரும் பொழுதுதான் அங்க நடக்கிற சம்பவங்களை தான் நான் பார்க்கிறோம். அடுத்தால் இங்க இதுல பாத்தீங்கன்னா வருஷத்தில் 3 தரம் புளிப்புள்ள அப்ப பண்டிகை, அதாவது பஸ்கா பண்டிகை. வாரங்களின் பண்டிகை, அதாவது பெந்தேகோஸ்து பண்டிகை 7 வாரத்துக்கு பிற்பாடு. கூடார பண்டிகை. உன் ஆண் மக்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் சாணத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அப்போ இந்த ஜனங்கள் அங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. பஸ்கா பண்டிகைக்கு தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு அங்கு வருவார்கள். பாவம் அக்கிரமங்கள் எல்லாம் போக்கி திருப்பி போகும் பொழுது, இப்போ இந்த ஒரு மதத்துல ஒரு இது உண்டு. மக்காவுக்கு போயிட்டு வந்தா அவங்களுடைய பேச்சு, நடவுட, பாவனை எல்லாமே மாறிடும். அவங்கள கூப்பிடுகிற விதமே மாறும். அவங்களுக்கு ஒரு புது டைட்டிலே கொடுத்துருவாங்க, மக்கா புனித பயணம் போயிட்டு வந்தா. அதே மாதிரிதான் யூதர்களுடைய பண்டிகையில கலந்து கொள்ள இந்த மத்திய தரைக்கடலை சுற்றி உள்ள எல்லா ஜனங்களும் வந்து திரும்பி செல்லும் பொழுது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்து கடந்து செல்வார்கள். ஆனால் இங்க வரும் பொழுது நடக்கிற சம்பவங்களை தான் நம்ம பார்க்கிறோம். இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடு மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு, இந்த காசுக்காரர் இன்னும் என்ன இது முதல்ல காசுக்காரரை குறித்து எடுக்கிறார். டெம்பிள், there was a tax that every Jew, ஒவ்வொரு யூதனும் 19 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஜூதனும் ஆலயத்திற்கு வரும் பொழுது வரி செலுத்த வேண்டும். டெம்பிள் டாக்ஸ் அதுக்கு பேர். இந்த டெம்பிள் டாக்ஸ் அவங்க பணம் செலுத்த வேண்டும். ஆனால் அங்க வரும் பொழுது என்ன ஆகும்? இந்தியா ரூபாய் 100 ரூபாயை கொண்டு வந்தா அந்த ஊர்ல அங்க வந்து டெம்பிள்ல வந்து ஷேக்கல், அந்த பணம் மதிப்புக்கு கன்வெர்ட் ஆகும் பொழுது என்ன, 100 ரூபா கொடுத்தா, இந்தியன் ருபீஸ் 100 ரூபாய் கொடுத்தோன்னு வைங்களேன், ஷேக்கல்ல ஒரு 20 ஷேக்கல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா அவன் என்ன செய்வான்? 10 ஷேக்கல் தான் கொடுப்பான். வரக்கூடிய ஜனங்களை வந்தித்து விடுவான். இப்போ 25 ஷேக்கல் டெம்பிள் டாக்ஸ்ன்னு வைங்க. இவன் 100 ரூபா இல்ல 200 300 ரூபா கொடுத்தாதான் அந்த 25 ஷேக்கல் பே பண்ண முடியும். ஆக்சுவல் பிரைஸ் வந்து 100 ரூபா போதும். ஆனா அவன் கள்ளத்தனமா டாக்ஸ் கூட அதை கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதுல ஏமாற்றுகிறவன்.
See, but the people wanted to fulfill the temple ritual. அப்போ அந்த டெம்பிள் டாக்ஸ் பே பண்ணும் பொழுது அதுல மணி அடிப்பாருங்க. இன்னொன்னு இருக்குது, இங்க ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது. இதுல ஆலயத்திற்குள்ளேயும் ஆடு மாடுகள் விலைக்கு வாங்கலாம், ஆலயத்திற்கு வெளியேயும் ஆடுகள் மாடுகள் வாங்கலாம். இந்த ஆடை வெளியே இருந்து நீங்க ஆலயத்திற்குள்ள வாங்கினீங்கன்னா அது ஏற்கனவே பழுதற்ற ஆடு பழுதற்ற மாடு அப்படின்னு சொல்லி அதை அடிச்சிருவாங்க. இசி பெத்லகேம்ல அந்த நாட்கள்ல வளர்க்கப்படுகிற ஆடு பெத்லகேம் ஆடுதான் பலி செலுத்துவாங்க அன்னைக்கு. அல்லது என்ன செய்வாங்கன்னா, நீங்க வெளியே இருந்து ஒரு ஆடு வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்க, ஆலயத்திற்கு வெளியே ஆடு வாங்கிட்டு வந்தீங்கன்னா உள்ளுக்கு வரும் பொழுது டெம்பிள் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அந்த டெம்பிள் இன்ஸ்பெக்டர் எதுக்குன்னா, இந்த ஆடு பழுதற்ற ஆடா இல்லையான்னு இன்ஸ்பெக்டர் பார்க்கணும், உடம்பெல்லாம் தேடி பார்ப்பாரு. அந்த அவரு பார்த்துட்டு கூடிய மட்டுக்கும் அதை கழிச்சு தள்ளதுக்குதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆலயத்திற்குள்ள உள்ள ஆடு விலை போக வேண்டும். வெளியே உள்ள ஆடு 5 ரூபான்னா உள்ள ஆடு 50 ரூபா, உள்ள ஆடு விலை கூடுது. ஆலயத்திற்குள்ள உள்ள ஆடு விலை கூடும், விலை கூட்டி வைப்பாங்க. 5 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு வந்து ஆலயத்துல பலி செலுத்தலாம்னா அங்க இருக்கக்கூடிய பரிசோதனை பண்ணக்கூடியவன் ஆடை பார்த்துட்டு இது கழிச்சு விட்டுருவான். நீங்க வெளியே விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அவன் சொல்லுவான் இது பழுதுள்ள ஆடு, இதை நீங்க பலி செலுத்த முடியாது, இது தேவனுக்கு உகந்தது அல்ல. அப்ப அவன் என்ன செய்வான், they have to pay more money, buy an animal and sacrifice it. டாக்ஸ்ல கொள்ள அடிப்பான், பணம் கன்வெர்ட் பண்றதுல கொள்ள அடிக்கிறான், மிருகங்களை வாங்கறது விற்கிறதுல டெம்பிள் இன்ஸ்பெக்டர் இருந்து அவன் பார்த்து கொள்ள அடிக்கிறான். மற்றும் ஒன்று, ஆசாரியனுக்கும் ஆடு வியாபாரிகளுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம். எத்தனை அதிகமான ஆடு ஆசாரியன் சொல்லுகிறானோ அத்தனைக்கு ஆடுகள் விற்கப்படும். எங்க ஆலயத்திற்கு உள்ள ஆடு, வெளியே உள்ள ஆடு கிடையாது. பாவங்களை அறிக்கையிடும் பொழுது உன் பாவத்துக்கு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு ஞாபகம் இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால கேரளால நடந்த நம்ம ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். அங்க பாதிரியார்ட்ட பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அந்த பாவங்களை போய் அறிக்கையிடும் பொழுது ஒரு பாதிரியார் அங்க அந்த பக்கம் திரைக்கு அந்த பக்கம் இருப்பாரு, இந்த பக்கம் போய் தாங்கள் தவறாக செய்த தவறுகளை, வெளியில் சொல்ல முடியாத தவறுகளை கூட அந்த பாதிரியாரிடம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று வருவாங்க. சில பெண்கள் தாங்கள் வெளியில் சொல்லக்கூடாத பாவங்களை அங்க போய் கன்ஃபஸ் பண்ணின பொழுது அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொண்டு பிளாக்மெயில் பண்ணி அவர்களோடு தவறாக நடந்த சம்பவங்களும் நம்முடைய ஊர்ல உண்டு. இங்க அப்படி இல்ல. இங்க என்னன்னா, ஒருத்தன் பாவமே செய்யாம ஒரு சின்ன தவறு செய்திருந்தாலும், டேய் நீ தவறுக்கு ஒரு 3-4 ஆடாவது வெட்டணும், பரவாயில்ல 2 ஆடு வெட்டு. எவ்வளவுக்கு அதிகமா ஆடு வியாபாரம் நடக்குதோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஆசாரியனுக்கு வருமானம், ஆட்டுக்காரனுக்கு வருமானம், இந்த ஆலயத்தை பராமரிக்கிற அதிகாரிகளுக்கு வருமானம், டெம்பிள் கமிட்டி உண்டு. அதனாலதான் இவரு அங்க வந்த உடனே அங்குள்ள ஒரு பெரிய கலாட்டா நடக்குது. அங்கேயோ சனகரின் சங்கம் பவர்ஃபுல், பரிசேயர்கள் பவர்ஃபுல், சதுசேயர்கள் பவர்ஃபுல். இங்க போய் காய்ச்சினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி
அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி இவர்களை விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள், அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் எங்க எழுதி இருக்குது? சங்கீதம் 66, 69, 9. உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்தித்தருடைய நிந்தனை என் மேல் விழுந்தது. அதை நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று கேட்டார். அப்பதான் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். அது அடுத்தல 3 நாளைக்குள்ள எழுப்புறதை குறித்து வரலாம். இந்த ஆலயத்துல வரும் பொழுது ஏன் இவ்வளவு கோவப்படுகிறார்? பணத்தை கூட்டி விற்கிறான், கன்வெர்ட் பண்ணும்பொழுது கூட்டி விற்கிறான், மிருகங்கள்ல இது தவறு. இவரை குறித்து மல்கியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லியிருக்கார். அதுதான் இங்க யோவான் ஞாபகத்துல கொண்டு வைத்து எழுதுகிறார்கள் தெரியாது. மல்கியா தீர்க்கதரிசி என்ன எழுதுகிறார்? இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்த பண்ணுவான். யாரு? யோவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். அந்த ஆலயத்திற்கு வந்தாரா? வந்திருக்கிறார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமர அக்னியை போலவும் அன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். இங்க அவர் புடமிடுகிறார். அங்க ஆலயத்துல வந்து அவர் அக்னியை போலவும் அன்னாருடைய சவுக்காரத்தை போலவும், அதாவது சுத்திகரிக்கும் ஒரு நபராக அவர் வருவார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தான வருஷங்கள் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரிவார். இவர் அவர்களை மாற்றுவார். அதான் இப்ப சுத்திகரிப்பு நடக்கிறது. அவர் புடமிடுகிறதை பார்க்கலாம். அங்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எரேமியா அதை குறித்து விளக்கமாக சொல்லுகிறார். பின்னால பார்க்கலாம். அப்போ நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளம்? ஓசியால சொல்றாரு, எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள், கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவருடைய பாவத்தை அவர் விசாரிக்கும் போது அவர்கள் ஏத்துக்கு திரும்பி போவார்கள். ஓசியா 8:13 சொல்லுகிறார். கேக்குறாங்க, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறேன்? அவர் சொல்றார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அவங்க கேட்டது அடையாளம். அடையாளம் நடந்துச்சு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன். அப்பதான் கேக்குறாங்க, அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ? ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாரு? தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசணும். ஏன்னா ஆலயத்துல நடக்கக்கூடிய தவறுகள்,
ஆண்டவர் என்ன சொல்றாரு? He himself is the new temple. இந்த ஆலயம் இல்ல, இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயம் இல்ல, நாமே தேவனுடைய ஆலயம். He is the ultimate meeting place between God and man. அவரை சந்திக்கிற தேவன், அவரை சந்திக்கிறது இயேசுவின் மூலமா தேவனை சந்திக்கிறோம். He becomes the temple. He himself is the temple. அதான் சொல்றாரு. the physical building in Jerusalem, அங்க இருக்கக்கூடிய ஆலயம், அங்க இருக்கக்கூடிய பண்டிகைகள், பலிகள், இதெல்லாம் ஒரு நிழல் தான். ஆனா அவர் சொல்றாரு, அதை அழித்து நான் உயிரோடு வரும் பொழுது புதிய ஆலயம். அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதே அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவுக்கு வந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இது நிறைய இருக்குத, பார்த்துட்டு கடைசி இதுக்கு வருவோம். பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எருசலேமில் செய்த அற்புதம் இதை குறித்து 3 புத்தகங்கள்ல இருக்குது. எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கால இருக்குது. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. உள்ளில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அவரே ஆலயம், தம்முடைய ஆலயம், நாம தான் ஆலயம். இந்த எருசலேமை குறித்து ஜனங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள், எருசலேம் தேவாலயத்தை குறித்து. அதனாலதான் சமாரிய ஸ்திரீ இயேசு இடத்துல வரும்பொழுது சொன்னாள், இந்த மலையில நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், யூதர்கள் நீங்க எருசலேம்ல தொழுது கொள்ளுகிறீங்க. அப்படி சொல்லி இயேசு கிட்ட பேசின பொழுது இயேசு அந்த ஸ்திரீ கிட்ட சொன்னார். அதுக்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறத நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. யார் மூலம்? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலம். அந்த ஆலயத்தை குறித்து அவர் சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற இந்த ஆலயம் என்றைக்கும் நிற்பதில்லை. அவங்க நினைச்சது பிசிக்கலா உடைச்சு 46 வருஷத்தை இவர் இடிச்சு போடுறாருன்னு சொல்றாரோ அவனோட எண்ணம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ நம்பி இருக்கிற அந்த கட்டடம், இந்த கட்டடத்துல உலகமெங்கிலும் உள்ளவர்கள் வந்து தொழுது கொள்ள முடியாது. அதனால இந்த மலையிலும் எருசலேம்ல இல்ல, எங்கும் பிதாவும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாதை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது, இயேசு கிறிஸ்து மூலம். அதான் சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது, இதுதான் வேணும். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்து ஆவியில் நிரம்பி அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனா எருசலேமில் உள்ள ஜனத்தார்களும் அங்குள்ள பரிசேயர்களும் வேதபாரர்களும் சதுசேயர்களும் அந்த ஆலயத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு காரியம், ஆலயம் ஆலயம் என்று சொல்லுகிறாயே, அந்த நகரத்தார் எப்படிப்பட்டவர்கள்? இதையே எழுதும் பொழுது மத்தேயுல நீங்க போய் பார்க்கணும். இதேதான் மத்தேயும் எழுதுகிறார், இதே சம்பவத்தை. ஆலயத்தை அவர் எப்படி சுத்திகரித்தார்? அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஏன்னா இவர் கலிலேயாவிலிருந்து வந்திருக்கிறார். இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து தீர்க்கதரிசியாகி இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் போய்
விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். அப்பொழுது சப்பானிகளும் குருடரும் சப்பானிகளும் தேவநாடத்தில் வந்தார்கள், அவர்களை சொத்தமாக்கினார். இதுதான் அங்க நடந்த அற்புதம். ஆனா இவங்க போய் கேட்கிறாங்க, என்ன எங்களுக்கு என்ன இது அடையாளம், என்ன அதிகாரத்துல நீர் செய்கிறீர், இது எங்களுடைய எங்களுடைய ஆலயம். ஏறுவது 46 வருஷம் கட்டின ஆலயம் இது. ஆனா யூதர்களுக்கு அதை காட்டிலும் முக்கியமானது சாலமன் கட்டிய ஆலயமும் செருபாபேல் கட்டிய ஆலயம் தான். பின்னாட்கள் சாலமன் கட்டிய ஆலயம் நேபுகாத் நேச்சரால் அழிக்கப்பட்டது. திருப்பி செருபாபேல் கட்டிய ஆலயம். இது பணத்தை போட்டு ஏரோது ராஜா யூதர்களை பிரியப்படுத்துவதற்கு 46 வருடம் கட்டிய ஆலயம். இந்த ஆலயத்துல தான் இவங்க எல்லா இறைமையா நான் அடுத்தால பின்னால எடுக்கிறேன். அப்போ இதேதான் மார்க் எழுதும் போது எப்படி எழுதுகிறார் பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 15 17 அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்குடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக வேறு வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? இது ஜப வீடு, இதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லி உபதேசித்தார். இது மார்க் எழுதுகிறார். இதே ஒரே மாதிரிதான் அந்த கான்செப்ட். ஆனால் இதையே லூக்கு எழுதும் பொழுது வேறு ஒரு மாதிரி எழுதுகிறார். சாரி, ஒரு நிமிஷம். லூக்கு எழுதும் பொழுது கிபி 70 தீக்கரையாக்கப்பட்ட தேவாலயம் நான் கொடுத்திருக்கேன் டைட்டில். ஏன்னா லூக்காவில் வரும் பொழுது வேற மாதிரி கோரிலேட் பண்ணுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 41 வரை வாசிக்க பாருங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, இசை யோவான்ல துவக்கத்திலேயே வருது. மத்தேயு மார்க் லூக்காவெல்லாம் கடைசியில தான் சம்பவங்கள் வரும். இங்க என்ன பண்ணுது, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவில்லை நீ அறிந்தாயானால் நலமா இருக்கு. ஏன் தெரியுமா? இவங்க எருசலேமுக்கு சிறைப்பிடிப்புல இருந்து திருப்பி வந்தும் இன்னும் கீழ்ப்படியல. இன்னும் கீழ்ப்படியாம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் சொல்லுகிறார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். நீ எதை செய்தா உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்தானால் நலமா இருக்கும். நீயோ இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அப்படின்னா இதே எருசலேம் தேவாலயம் சத்துருக்கள் மதில் சூழ்ந்து உன்னை வளைந்து கொண்டு உன்னை சுற்றி இருந்து ஆக்கிரமித்து, இன்னும் பழைய ஹிஸ்டாரிக்கல் புக்கெல்லாம் படிச்சா தெரியும், மக்காபியர் இதுல பார்த்தா தெரியும், எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அங்க என்ன சொன்னார்?
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள எழுப்பு வேண்டாம். இங்க என்ன சொல்றாரு? இதே ஆலயம் ஒரு உண்மையிலே சொல்ற, அங்க சொன்னது இவரு பவுல், யோவான் இஸ் பிரிங்கிங் த ஸ்பிரிச்சுவல் மீனிங், தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். ஆனா இங்க என்ன சொல்றார்? ஆலயத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாக சொல்லிட்டு வர்றார், உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு சீக்கிரம் வரும் மகனே. அதுக்கு பின்புதான் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர். அவங்க சமாதானத்திற்கு ஏற்றவேளை நீங்க சிந்திக்கவில்லை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதனால இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல்லிராதபடிக்கு இடிபட்டு போகும் என்று ஒரு வகையிலும், அப்படியே அந்த கல்லின் மேல் கல்லிராதபடி இடுபட்டு போனாலும் தேவனுடைய ஆலயமாகிய நான் உண்டு என்று ஆல்டர்னேட் டெம்பிள். இன்னைக்கு நாம எருசலேமுக்கு போக வேண்டியதில்லை, அங்க போய் நாம் தொழுது வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதேதான் எரேமியா, நான் தான் சொன்ன முதலே, எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம் இது. பாருங்க, அப்ப நல்லா புரியும் அந்த நாட்கள்ல எப்படி வாழ்ந்தாங்க. நீ கர்த்தருடைய, எரேமியாட்ட சொல்றாரு, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல நின்று, அதே ஆலயம் தான். அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள அந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். நீ பணிந்து கொள்ள வர்ற ஆலயத்திற்குள்ள, பணிந்து கொள்வதற்காக அந்த வாசல்களுக்குள்ள பிரவேசிக்கிறாய். எரேமியா ஆலயத்தில் வாசல் நின்று சொல்லுகிறார், உன் வழி சரியில்லை, உங்கள் கிரியைகள் சரியில்லை, இதை சீர்தூக்கி பாருங்கள், அப்போ நீங்க பெர்மனன்ட் ஸ்தலத்துல உன்னை குடியிருக்க பண்ணுவேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தையை நம்பிக்கொள்ளாதிருங்கள். இவங்க அந்த எரேமியாவுடைய நாட்கள்ல ஏன் சிறைப்பட்டு போனாங்க? எரேமியாவோட நாட்கள்ல கண்டிச்சுக்கிட்டே இருந்தான், டேய் நீங்க திருந்தல, நீங்க திருந்தலன்னா நீங்க உங்களை சிறைப்பட்டு அந்நிய தேசத்துக்கு கொண்டு போயிருவாங்க. அசீரியர்கள் எப்படி இஸ்ரவேலர்களை கொண்டு போனாங்களோ அதே மாதிரி உங்களையும் கொண்டு போய் விடுவாங்க. உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர்படுத்தி பாருங்கள், நன்றாய் சீர்படுத்தி. இவங்களுக்கு நினைப்புன்னா ஆலயம் போயிட்டா போதும், காணிக்க கொடுத்துட்டா போதும், தசமபாகம் கொடுத்துட்டா போதும், இல்ல கிறிஸ்டியன் பேரு ஜேம்ஸ் ஜானு யாக்கோப்னு வச்சுட்டா போதும். ஆனா கிரியைகளும் வழிகளும் நாம் சீர்படுத்தவில்லையானால், கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளுகளா இருந்தாலும் ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். பாருங்க, நீங்கள் உங்கள் வழிகளையும் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும், குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும், உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில். அப்படின்னா என்ன?
பரதேசியையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்குறாங்க. குற்றமில்லாத ரத்தத்தை ஆலயத்துல சிந்துகிறான். அதே ஆலயத்துல அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறான். இதெல்லாம் மனசுல வைத்துதான் அந்த ஆண்டவர், இதேதான் அந்த இயேசு கிறிஸ்துடைய நாட்களும் நடந்த சம்பவம். யோவான் இதெல்லாம் விலாவரியா எழுதல. கள்ளர் குகை ஆக்கினீர்கள். கள்ளர் குகைன்னா என்ன? திருடன் போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் ஒளிஞ்சிருந்தா அப்படி இருக்கும். அது மாதிரி போலீஸ் வெளியே தான் தேடிட்டு போவோம். அதே மாதிரிதான் தேவாலயமே கள்ளர் குகையாகிவிட்டது. தேவாலயம் கொலை பண்ணுகிற இடமாக ரத்தத்தை சிந்திச்சது. தேவாலயத்துல விதவைகளையும் பரதேசியும் திக்கற்றவர்களையும் ஒடுக்குனாங்க. தேவாலயத்துல குற்றமில்லா ரத்தத்தை சிந்தினாங்க. தேவாலயத்துல அந்நிய விக்கிரகங்களை கொண்டு வைத்து வணங்கினாங்க. எசேக்கியேல்ல போய் படிச்சா தெரியும். ஆண்டவர் எசேக்கியேல பிடிச்சு நேர எருசலேமுக்கு கொண்டுருவார். கொண்டு வந்து ஒரு சோர்ல துவாரம் மட்டும் உள்ள பார்க்கும் பொழுது தெரியும், விக்கிரகங்களையும் பூச்சி புழுக்களையும் வணங்கி கொண்டிருந்ததை பார்க்கலாம். அதே காரியம் தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. விதவைகளின் வீட்டை பட்சித்து போட்டார்கள். அப்போ எரேமியா மூலம் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். எப்போ நீ இந்த சீர்தூக்கி பார்த்தாயான, நீங்கள் ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நம்புகிறீர்கள். இன்னும் ஒரு சடங்கை கோதுமைக்காக பொய்யான தீர்க்க தரிசனம், கீழே விழுந்து விடுகிற மதிலை கட்டிட்டு சொல்லுவாங்க இது ரொம்ப காலமா நீடித்திருக்கும் என்று. பொய் தீர்க்க தரிசனங்கள், பொய் தீர்க்க தரிசிகள். அன்னைக்கும் அங்க அதான் நடந்துச்சு. எல்லாம் பிரமாதமா இருக்கும். பலி, பண்டிகை, தேவாலயம் எல்லாம் நிரம்பிருக்கு. ஆனா எல்லாம் கள்ளர் குகை. அங்க இருக்கிறவெல்லாம் திருடன். இன்னைக்கு நீங்க அநேக சபைகள்ல இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் நிறைய நடந்து கொண்டிருக்கு. என்னைக்கு யார் ஓப்பனா இருக்கா? யார் அக்கௌண்டபிலிட்டி? யாராவது கொடுக்குறாங்களா? யாராவது சொல்றாங்களா எங்களுக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறோம், இவ்வளவு கையிருப்பு, இவ்வளவு? அது வராது. தேவைகளை தான் சொல்லுவாங்க. இங்க அதேதான் எருசலேம் தேவாலயத்தில் அங்க உள்ள டெம்பிள் ட்ரெஷரி அப்படிதான் ஓடுது. அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த தேசத்திலே சதா காலம் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கு உதவாத உங்க பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, உபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி இதெல்லாம் செய்துட்டு பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்பெல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கும் என்று சொல்வீர்களோ? புரியுதா? எல்லா கோமாளித்தனம், எல்லா குத்துகளையும் பண்ணிட்டு அங்க இருந்து வர்றான். மத்திய தரகர்களை சுற்றியுள்ள யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? இதே பவுல கொலை செய்ய வகை தேடினவர்கள், இதே அங்க உள்ள தீனாள் என்ற தீர்க்கத்தை அந்த விபச்சார கடவுளுக்கு வணங்கினவர்கள் இப்படியெல்லாம் போயிட்டு இங்க வந்து என்ன செய்திருவான்? ஆலயத்துல வந்து அங்க நின்று பெரிய ஒரு பலியெல்லாம் செலுத்திட்டா சரியாயிடும். நம்ம ஊர்ல சொல்லுவோம், ஆடு இருக்குல்ல வெட்டிடலாம், தப்பு பண்ண பண்டிகை வரும், ஆடு வெட்டினா சரியாயிடும். அதான் தொடர்ந்து சொல்லுகிறார், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ.
இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். See the den of robbers. இது தேவனை நான் முந்தைய நாம வழங்க பண்ணின சிலுவாவில் ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். அங்கவே பாருங்க. It became the den of robbers. யூசுவலா திருடர்கள் எங்க வந்திருப்பாங்க? அங்க ஒளிஞ்சுக்கிட்டா பிடிக்க முடியாது. They feel better to stay there. சில ஸ்லைட்ஸ்கள் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஏன் இவ்வளவு தூரம் உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்? இப்ப நமக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கும் ஏன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனை உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் தான் தேவனுடைய ஆலயம். அங்க என்ன சொன்னாரு இயேசு கிறிஸ்து? தன்னுடைய மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை, நான் தான் அந்த ஆலயம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன். டிஸ்ட்ராய் திஸ் டெம்பிள். அதான் யோவான் சொல்லுகிறார், தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார். உண்மைதான். So he says that I am the temple. If Jesus is the temple of God, என்னைக்கு நாம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, என்றைக்கு நம்முடைய ஜீவிதத்துல ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறாரோ, அன்று முதல் நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. Very clearly says that இயேசு நம்மை கிரயம் செலுத்தி நம்மை விலைக்கிரயமாக நம்மை பற்றி வாங்கி இருக்கிறார். அதான் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். என்ன கிரயம்? அவருடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையில செலுத்தி, விலைக்கிரயம் செலுத்தி நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். இந்த சரீரம் அவருடையது, இந்த ஆவி அவரிடத்திலிருந்து வந்தது. அப்ப தேவனுடையவர்களாகிய நாம் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சரீரம் கள்ளர் குகையா இருக்கக்கூடாது. இந்த சரீரத்துல தேவாலயத்தில் நடந்த சம்பவங்கள் நமக்குள்ள நடக்கக்கூடாது. இப்படி நாம் போதிக்கிற இப்ப நான் ஒரு பேங்க் வச்சிருக்கேன், இதுல கள்ளத்தனமா இப்படி எல்லாம் சம்பாதிச்சா, இல்ல என் நாவு கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசினாலோ, அப்ப தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக நம்முடைய ஜீவிதம் அமைய வேண்டும். தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நாளில் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் இருந்திருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது.
நான் இனி சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். காரணம் என்ன? உலகம் எனக்கும் நான் உலகத்திற்கும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்போ we became the temple of God when we accept Jesus as our personal savior. அவர் நம்ம விலைக்குறையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஒரு பொருளை நம்ம ஒரு ஆள் விலைக்கு வாங்கிட்டாருன்னா வேற யாரும் அதுல சொந்தம் கொண்டாட முடியாது. நம்ம இயேசுவை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. சாத்தானுக்கு நம்ம விலை போகக்கூடாது, நாமளே போய் மாட்டிடக்கூடாது. நிறைய பேர் அதான் செய்வாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டவனான்னு சந்தேகப்படக்கூடிய அளவில் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அவருடைய செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு இருக்கும். பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா நம்ம இருக்கிறோமா? இந்த முன்னால இறை மேல சொல்லப்பட்ட அவ்வளவு சம்பவங்களும், கேடான சிந்தனைகள், கேடான வார்த்தைகள், ஒரே நாவிலிருந்து சபிப்பும் துதித்தலும் வரக்கூடாது. அவன் வாயில இருந்த பொல்லாத சிந்தனைகள் கடந்து வரக்கூடாது. இதெல்லாம் வரக்கூடாம இருக்கணுமானால் அதனுடைய ஒரே வழி நம் வேத வாக்கியத்துல ஆரோக்கியமா இருக்கணும். வேதனுடைய வசனத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற பிள்ளைகள். இதே இதுக்கு 1 கொரிந்தியர் 3:16 சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களால் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் அன்றை வென்றிருக்கிறது. இதுல யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள். எப்படி யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தை கள்ளர் குகையாக்கினார்களோ அதே போல நாமே தேவாலயமாகிய நம்மை கள்ளர் குகையாக்க வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில அது உங்களுக்கு பார்த்தா தெரியும், நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுவார், நம்மள எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பார்வையில அவருக்கு சுத்திகரிக்கிற லெவல்ல நம்ம இருக்கிறோமா? அப்படிலாம் இருக்கக்கூடாதுதான் கம்யூனியன்ங்கிற விருதையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. எல்லாருமே அந்த கூட்டம் தான் இயேசுவை கொண்டு போய் சிலுவையில இருந்தாங்க, அற்புதம் கேட்டாங்க. ஆண்டவர் ஒண்ணு இல்லை, அந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள எழுப்புவேன். அவனுக்கு தலைக்கு தக்கன சிந்திச்சான். ஆனா அதை யோவான் அழகாக இன்டர்பிரட் பண்ணி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தெரிவிக்கிறதாக சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாமே அந்த தேவனுடைய ஆலயம். ஜெபிக்க போறோம். ஒரு நிமிஷம். எல்லாரும் கூட நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து போகக்கூடாது. நமக்குள்ளாக அந்நிய விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. அவர் சாட்டை எடுத்து அடிச்சு சுத்திகரிச்சாருன்னா அவரு எங்கேயோ பண்ணாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, நமக்கும் பொருந்தோம். ஒவ்வொரு நாளும் அதற்கு தக்கன கணக்கு நாம ஒப்புவிக்க வேண்டும். எல்லாரும் கூட கணக்கு ஒப்புவிக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் கூட, நான் ஒரு தேவனுடைய ஆலயம், எல்லாரும் வேணா மைக்க ஆன் பண்ணிக்கிடலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெபத்துல ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே நான் தேவனுடைய ஆலயம், என்னை பரிசுத்தப்படுத்தும், நானே தேவனுடைய ஆலயம்.
ஹல்லேலூயா. நான் உம்மை துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஐயா. நீங்க ஆளுகை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரிலும் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் அவனை கெடுப்பார். அந்த நிலைமை எங்களுக்கும் இங்க இருக்கிறவர்கள் யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. bless everyone, fill everyone with the Holy Spirit. அதனால எங்க வாழ்க்கை அனுதினம் சொல்லும் செயலும் நடத்தையும் பார்வையும் பார்வையில ஒரு பரிசுத்தமான தேவாலயமாய் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரங்களை பலியாக ரோமர் 12:1 வசனத்துல சொல்லுகிற வண்ணமாக எங்களுடைய சரீரங்களை தேவனுடைய பலிபீடத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யத்தக்கதாக எங்களை மாற்றுங்க. I bless all of these wonderful children of God in the name of Jesus. Strengthen them, fill them with the Holy Spirit. Thank you for bringing them every week, Father. Bring them once again. இந்த நாள்ல செய்த அற்புதத்திற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. அநேகர் எல்லாம் சுற்றியுள்ள ஜனங்கள் கேட்கணும், என்ன ஒரு வித்தியாசமான ஜனமாய் நீங்க இருக்கிறீங்களே, பரிசுத்தமான ஜனமாய் இருக்கிறீங்களே, உங்களுடைய செல்லும் செயலும் நடத்தையும் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று வியக்கத்தக்கதாய் அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாம தேவனுடைய ஆலயம் மறந்துடாதுங்க. நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆலயம் மறந்து போகாதங்க. நான் ஒரு தேவனுடைய ஆலயம் உமக்காக வாழுவேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஆளுகை செய்யுங்க, பின்மாறிய பொழிந்தருளுங்க, வசனத்தை அதிகமாய் வாசித்து உம்மோட உறவாட கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கூட சேர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்காக கூட ஜெபிக்கலாம். மைக் ஆன்ல தான் இருக்கு. எல்லாரும் கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிப்போம். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் இருக்குது. பர்பஸா தான் இது பண்ணி ஆன் பண்ணி இருக்கிறேன். ஆமென். Go ahead, keep praying. துபாய்க்காய் கூட ஜெபிப்போம். இந்த ஈரான் தேசத்துல யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். எஸ் லார்ட், இறங்கும் ஆண்டவரே. தடங்களை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ராஜாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். யுஏஇ ராஜாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். துபாய் ராஜாவுக்காய் ஜெபிக்கிறோம். அபுதாபி ராஜாவுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஷார்ஜா ஆண்டவரே, உமல் கோய், ராசல் கைமா, ஃபுஜேரா எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய ஆளுகை இருப்பதாக. ஈரான் தேசத்திற்காய் கூட எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஈரான் தேசத்துல ஒரு பெரிய விடுதலை கட்டளை இடுங்க ஆண்டவரே. மீண்டுமாய் செழித்தோங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுபிட்சமடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இனிமேல் அந்த தேசத்திற்கு எந்த விதமான துக்கமான செய்திகள் வரக்கூடாது. நல்ல ஒரு ஆட்சி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கூட ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஆட்சி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் எடுத்து மத்திய கிழக்கு நாடுகளிலேயே ஆண்டவரே, அமெரிக்கா தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறோம், சவுதியை ஆசீர்வதிக்கிறோம், ஒமானை ஆசீர்வதிக்கிறோம், கத்தாரை ஆசீர்வதிக்கிறோம், பஹ்ரைனை ஆசீர்வதிக்கிறோம், ஏமனை ஆசீர்வதிக்கிறோம், ஈரானை ஆசீர்வதிக்கிறோம், ஈராக்கை ஆசீர்வதிக்கிறோம், லெபனானை ஆசீர்வதிக்கிறோம், சிரியாவை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தேசங்களும் நீர் ஆண்டவரே, சிரியால உங்க கால்பட்ட இடங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஈரான் தேசத்துலதான் யூதர்கள் இருந்தாங்க. மொர்தெகாய், ஆண்டவரே, ஆமான், இவர்களெல்லாம் இருந்த இடம். மொர்தெகாய் ஆண்டவரே மூலமாய் பெரிய ஒரு ரட்சிப்பை யூதர்களுக்கு கட்டளையிட்டீங்களே, நன்றி ஆண்டவரே. யூதர்களை செய்யற கோரேசு ராஜா எருசலேமுக்கு திருப்பி அனுப்பி ஆலயம் கட்ட வைத்தாரே, அது யார்? ஈரானிய ராஜா, ஈரான்ல உள்ள ஒரு ராஜா, கோரேசு ராஜா. அவரை குறித்து ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாக சொன்னார். நெகேமியா போனார், எஸ்ரா போனார். எங்க இருந்து? எல்லாருமே இங்க ஈரான்ல இருந்து வந்தவங்க தான். அதனால மீண்டுமாய் ஒரு சுபிட்சை ஏற்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்ய தேவன் செய்கிற அற்புதத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாம் பயப்படுத்தும் அன்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you all for coming. எல்லாரும் வந்து நன்றி. Pius, thank you brother. Praise Lord, praise Lord. Praise Lord, praise Lord. Thank you pastor.